Praise be to the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் வசனம் 18. ஜான் சாப்டர் 17 verse 18. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இந்த வசனம் ஒரு ஜெபம். இந்த வசனம் மாத்திரமில்ல, இந்த அதிகாரம் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை நோக்கி பண்ணுகிற ஒரு ஜெபமாக காணப்படுது. அதுலயும் தன்னுடைய சீஷர்களுக்காக அதிகப்படியா ஜெபிக்கிறாரு. இந்த வசனத்தை கூட எடுத்துட்டோம்னா, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன்னு சொல்லி தன்னுடைய சீஷர்களை பத்தி தான் சொல்றாரு. இங்க ஃபர்ஸ்ட் நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போலன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்திற்குள்ளார எதற்காக அனுப்பப்பட்டார்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டா நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயத்துல தான் பதில் சொல்ல தெரியும். என்னதுன்னா, அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில தன்னை பாவ பரிகாரியா ஒப்பு கொடுக்கவே வந்தார் அப்படிங்கிறது தான் நம்முடைய மனதிற்கு முதலாவதாக வரும். ஆனா அதை தாண்டி சில விஷயங்களை யோசிக்கணும். அப்படி அவர் சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட மாத்திரமே வந்திருந்தார்னா, ஆண்டவர் அவரை எப்போ அந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பி அவர் அந்த ஞானஸ்தானம் எடுத்தாரோ அந்த நாட்கள்லயே கொஞ்ச நாள்லயே அவரை இந்த சிலுவையில ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா அவரை உடனே ஒப்பு கொடுக்கல. 3 வருஷம் ஊழியம் பண்ணி அதற்கு பின்னாடிதான் அவர் சிலுவையில ஒப்பு கொடுக்கப்படுறாரு இல்லையா? அப்போ சிலுவையில ஒப்பு கொடுக்கப்படுறதுங்கிறது கடைசியா நிறைவாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அவர் எதற்காக இந்த உலகத்துக்குள்ள அனுப்பப்பட்டார்னு சொல்லிட்டு நாம இன்னும் தெளிவா தியானிச்சோம்னா நமக்கு புரியும். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நாம ஒரு வசனத்தை பார்த்தோம். மார்க் 1:38 வசனம். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், அதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுவும் குறிப்பா லூக்கா 4:43 வசனம் இதை தெளிவா ஸ்பெசிபிக்கா சொல்லுது. மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். இங்க தெளிவா சொல்றாரு இல்லையா எதற்காக அவர் அனுப்பப்பட்டார்னு சொல்லிட்டு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க, தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க. அந்த வார்த்தைகளை அவர் அறிவிக்கும் போதுதான் அந்த மக்கள் விழிப்படைய முடியும். இதை அநேகருக்கு பிரசங்கிச்சாரு. அநேக மக்கள் கேட்டாங்க. அற்புத அடையாளங்கள் அல்லாம இவருடைய வார்த்தைகள்னால அநேகர் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்காக தான் அந்த அற்புத அடையாளங்கள்லாம் ஒரு அடித்தளமா இருந்திருக்கு. அந்த வார்த்தையை நோக்கி அநேக வர வச்சிருக்காரு. இதுல அநேக மக்களை வர வச்சதை காட்டிலும் அவர் தனக்காக சேர்த்த சீஷர்களும் அந்த 12 அப்போஸ்தலர்களும் இந்த வார்த்தைனால இந்த நாட்கள்ல, அதாவது இந்த 3 வருஷ காலத்துல உருவாக்கப்பட்டிருக்காங்க. இந்த வார்த்தைகளை அவரோடு கூட இருந்து கேட்டு 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 அவங்க அந்த வார்த்தைகளுக்குள்ளார நிரம்பி இருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின்னாடி அவங்க வந்தது அந்த வார்த்தைகளின் நிறைவை பெற்றுக்கொள்வதற்காக. எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுடைய வார்த்தையா இந்த பூமிக்கு வந்தாரோ, ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1 வசனம் நம்மளுக்கு சொல்லுது இல்லையா? அப்படி தேவனுடைய வார்த்தையாகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல எல்லாருக்குமே தெரிந்திருக்காரு. அதாவது வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையுமே பிதா அவருக்கு வெளிப்படுத்தினது. அதுவும் நம்மளுக்கு வசனங்கள் காண்பிக்குது. அதை போலதான் அவருடைய வார்த்தைகள்னால உருவாகி இந்த அப்போஸ்தலர்கள் வார்த்தைகள்னால நிரம்ப பண்ணிருக்காரு. அப்படி நிரம்பினவங்களுக்கு அவருடைய அந்த கடைசி வேலை, அதாவது அவங்க சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை இவங்களுக்கு கொடுத்த பின்னாடி இவங்க இன்னும் திடனா அந்த வார்த்தைகளை பிரசங்கிக்க சுற்றி திரியறாங்க. அதனால்தான் இவங்க பிரசங்கிக்கிற வார்த்தைகளால நாமளும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு இந்த வேண்டுதல்ல மேற்படியான வசனங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இதே அதிகாரத்துல வசனம் 20 எடுத்துட்டோம்னா, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இது இன்னும் தெளிவா புலப்படுது இல்லையா? இவங்களுடைய வார்த்தையினால இந்த ஜெபம் ஏறெடுக்கப்படும் போது சீஷர்கள் ஒரு நாளும் போயிட்டு யாருக்கும் பிரசங்கம் பண்ணல. அவங்க அற்புத அடையாளம் கூட செஞ்சிருக்காங்க. ஆனா யாருக்கும் எக்ஸ்க்ளூசிவா வார்த்தைகளை எடுத்து சொல்ல போகல. எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில ஒப்பு கொடுத்து வர்ணித்தாரோ அதற்கு பின்னாடி அந்த 40 நாள் அவர்களுக்கு காட்சி அளித்துட்டு
அவர் பரமேறினதுக்கு அப்புறம் சீஷர்கள் அநேகருக்கு பிரசங்கிக்க போறாங்க. இந்த வார்த்தைய பிரசங்கிக்க ஆரம்பிச்சதே அதற்கு பின்னாடி தான். ஆனா அதற்கு முன்னமே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஜெபத்தை எடுக்கிறாரு, இவங்களுடைய வார்த்தைனால யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வார்த்தைனால உருவாக்கப்படுறதுங்கிறது மிகவும் முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த வார்த்தை தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவானவர் எடுக்கிற இந்த ஜெபங்களையும் அதை தான் சொல்லியிருக்காரு. 17வது வசனம் எடுத்துட்டோம்னா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்படி தேவனுடைய வசனத்தை அநேகருக்கு பிரசங்கித்தவர்கள் அல்லவா இந்த அப்போஸ்தலர்கள். இவங்கள மாத்திரம் இல்ல, பிரதான அப்போஸ்தலரா பவுலையும் அழைத்த போது பவுல் அதிகப்படியான நிருபங்களை எழுதுறது எப்படி, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அவருக்கும் அருளப்பட்டு அந்த வார்த்தை தான் நம்மளை ஒவ்வொரு நாளுமே மாற்றிக்கொண்டு வருது. அதனால்தான் பைபிளை வெறுமனே வாசிக்காதீங்க, அதை தியானிங்கன்னு சொல்றாங்க. எல்லா புக்கை போல நாம பைபிளையும் வாசிச்சோம்னா நிச்சயமா அந்த ரட்சிப்பின் தோணி நமக்குள்ள வராது. அதை தியானிக்கும் போது அதோடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை தாகத்தோடு பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதற்கான விளக்கங்களை கொடுப்பாரு. இந்த அப்போஸ்தலருடைய மூல உபதேசங்கள் தான் நம்மள ஆரம்பத்துல வளர்க்க ஆரம்பிக்கும் விசுவாசத்துல. அந்த விசுவாசத்துல வளர்க்கப்பட தான் நாம அடுத்தபடியான பரிசுத்தத்திற்கு எட்டுவோம். அந்த பரிசுத்தமாக்கி ஆண்டோடைய வார்த்தைகளாக நாமளே மாறுவோம். இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரதான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல அனுப்பப்பட்டார். அவர் எப்படி அனுப்பப்பட்டாரோ அதே போல அவர் தம்முடைய சீஷர்களை இந்த உலகத்துக்குள்ளார அனுப்பியிருக்காரு. அவங்களும் தன்னுடைய பர்பஸை முடிச்சிட்டாங்க. இப்போ நம்முடைய டர்ன் வந்திருக்கு. நாம இந்த வார்த்தைகள்ல வளர்ந்து அநேகருக்கு அந்த வார்த்தைகளை பிரதிபலிக்கிறவர்களா மாறணுங்கிறதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. அதற்காக தான் இந்த வார்த்தையும் நமக்கு காண்பிச்சிருக்காரு. இதை காண்பித்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அருமையான இந்த வார்த்தைகளை எங்களுக்கு இந்த காலை வேளையில காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்பா, நீங்க இந்த உலகத்துல அனுப்பப்பட்டது உம்முடைய வார்த்தைகளால உம்முடைய சீஷர்களை உருவாக்கி அநேகரை உம்முடைய பக்கத்துல ஈர்த்து அந்த சீஷர்களுடைய வார்த்தைகளை அநேகர் கேட்டு அவங்களும் விசுவாசிகளா மாறி உம்முடைய வார்த்தைகளால பரிசுத்தப்பட்டு அவங்களும் அநேகருக்கு அந்த வார்த்தையாக மாறுறதுக்காகவே தகப்பனே. அதனால்தான் நீங்க எங்களை நடமாடும் நிருபங்கள்னு அழைச்சிருக்கீங்க தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு நேர்த்தியானது, அதை ஆராய்ந்து பார்த்தால் எத்தனை அருமையான விளக்கங்கள் எங்களுக்கு தரீங்க ராஜா. அப்பா, இதை அறிந்து கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நாங்க கிரமமாய் அப்பா தியானிக்கணும் ராஜா. வெறுமனே வாசிச்சுட்டு இன்னைக்கான பகுதியை முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு கடமையை முடிச்சுட்டு போற மாதிரி நாங்க இந்த காரியத்தை செய்யாதபடி நீங்க எங்களை தயவாய் நடத்தி அருளுங்க ராஜா. அப்படின்னு எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.